நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அண்ணன் என்கிட்ட ஒரு ஆர்சி கார் ரிப்பேர் ஆகிருக்கு, அது ஒன்றால் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. தாங்கண்ணே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த 2 ஆர்சி கார் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த கண்ட்ரோல் நல்லாவே ஒர்க் ஆகுனது. நெக்ஸ்ட்டு அந்த கார் எடுத்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதோட பேட்டரியை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பேட்டரி தான் இருந்தது, மிச்சம் 2 பேட்டரி இல்லை. சரி ஓகே, என்கிட்ட 2 பேட்டரி இருந்தது. அந்த 2 பேட்டரி எடுத்து நான் அதில் இன்சர்ட் பண்ணேன். இன்சர்ட் பண்ணி எடுத்தோம், ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. சரி ஓகே, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உள்ளே கலத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் கலத்தி பார்த்தேன். எல்லா ஸ்க்ரூவையும் கலத்திட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல அந்த போர்டில் இடம் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். போர்டில் எந்த விதமான டேமேஜ் இல்லை. சரி ஓகே, ஒருவேளை மோட்டாரில் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹெச்டபிள்யூ பேட்டரி வச்சு மோட்டாரை செக் பண்ணி பார்த்தேன். மோட்டார் கரெக்டாக ஒர்க் ஆகுனது. சரி ஓகே, எங்கே ப்ராப்ளம் பார்க்க முடிச்சது தான் பேட்டரியிலேருந்து பவர் போகிறதுக்கு அந்த மெட்டல் ஒழுங்காக ஃபிட் ஆகலை. ஓகே, அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆகுனது. நெக்ஸ்ட்டு ஒன் சைட் டயர் இன்சர்ட் பண்ணேன். க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம்.